ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ காளான் பிரியாணி செய்யலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் முந்திரி இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, ஒரு கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயத்தை போடுங்க, நல்லா வணங்கட்டும். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி, பூண்டு, முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை போட்டு நல்லா வணக்குங்க. அப்புறம் கிராம்பு இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. வெங்காயம் வணங்கினது தக்காளி போடுங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் பொடி போட்டு தான் பண்ணுவேன். இன்றைக்கி பிரியாணி அரிசியில் சாதாரண பொன்னி அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். தக்காளி வணங்கினதும் நீங்கள் காளானை போட்டுருங்க. காளானை போட்டு அதுலேயே வணங்கட்டும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதே தண்ணி விடும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க. கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இப்போ மல்லித்தூளும் கரம் மசாலா தூளும் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா அது ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் அரிசி போட்டுருங்க. குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையை தூவிக்கிங்க.